மண்ணுக்கும் மக்களுக்கும் முதல் வணக்கம். நான் உங்கள் அஜய் விஜய். நேயர்களே, நாம நினைக்கிறது நடக்க மாட்டுது அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும் தானே. நம்ம எது நினைச்சாலும் நடக்க மாட்டுதே ஏன்? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறோம் தானே. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயம் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்ப நம்ம ஓவரா டார்ச்சர் பண்றதுனால தான் நடக்கவே மாட்டுது. அந்த உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூளை. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஓவர் திங்கிங்ன்ற வார்த்தைக்கான ஒரு முக்கியமான அர்த்தமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம நம்மளுடைய மூளைய ரொம்ப ரொம்ப செல்ஃப் டார்ச்சர் பண்ணிட்டுருக்கோம். அதாவது ஒரு மூளைக்கான ஃபங்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவு எடுக்கிறது நம்பளா இருப்போம். அத என்ன பண்ணணுன்ற கமாண்ட தான் நம்ம வந்து மூளைக்கிட்ட குடுப்போம். நம்ம சொல்றத தான் மூளை என்ன பண்ணும்? செயல்படுத்த ஆரம்பிக்கும். ஆனா, இந்த ஓவர் திங்கிங் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மூளைக்கு ஓவர் டைம் வேலை குடுத்துடுறோம். நம்ப இஷ்டத்துக்கு எதையாவது கற்பனை பண்ணிக்கின்னு, நடந்தது, நடக்காதது, இருக்கிறது, இல்லாதது, நடந்துருமோன்ற பயத்துல, இப்படி ஓவர் திங்கிங் பண்ணி, நெறைய கமாண்ட்ஸ கன்ஃப்யூஸ் பண்ணி மூளைக்கு குடுக்கு. மூளை என்ன பண்ணும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. குழம்பி போய் நிக்கும். இதனால தான் நெறைய விஷயங்கள் வந்து நம்ம நினைக்கிறத வந்து கரெக்ட்டா நெனைச்ச மாதிரி நடந்து முடிக்கிறது இல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மூளை வந்து எப்பவுமே வந்து கெட்ட விஷயங்கள தான் ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து அப்சர்வ் பண்ணும், நல்ல விஷயங்கள விட. ஸோ, இதனால என்ன ஆகுது? நம்ப ஆல்ரெடி ஓவர் திங்கிங் பண்ற ஆட்கள் கெட்ட விஷயங்களையும் நோட் பண்றதுனால, மூளைக்கு கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா தப்பான வழியில போய் சேருது. அதனால முடிவெடுக்க முடியாம, நெனைச்சது நடக்காம கஷ்டப்படுது. ஒரு சயின்டிஃபிக்கல் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நாம ஒரு 100 விஷயம் நினைக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு. அதுல 90% வந்து கண்டிப்பா நடக்காத விஷயங்களா தான் இருக்கும். நடக்கவே நடக்காது. இதுதான் ரியாலிட்டி. காலையில வேலைக்கு வந்து கிளம்புறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். பைக் எடுத்துட்டு கிளம்ப போறோம். இத்தனை மணிக்குள்ள போய் சேரணும் அப்படின்னு நாம முடிவு பண்றோம். முடிவு பண்ணிட்டா போதுங்களா? அது செயல்படுத்த போறது யாரு? நம்ம மூளை. அதுக்கான கமாண்ட் என்ன? எந்த வழியில போகணும்? இந்த வழியில போலாமா? இந்த வழியில போலாமான்ற கமாண்ட்ஸ நல்ல விதமா நம்ம குடுத்துட்டே இருந்தோம்னா, மூளை அழகா நம்மள சப்போர்ட் பண்ணி நம்ம நெனச்ச எடுத்துட்டு போய் முடிக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ரொம்ப மோசமான கமாண்ட குடுக்குறோம் மூளைக்கு. என்ன அப்டின்னா, 9 மணிக்குள்ள நான் போணும். என்ன நடக்கும்? ஏது நடக்கும்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது பூந்து போயிடணும். அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும்போது என்ன நடக்குதுன்னா, எதிர்ல வரவன தாண்டி போயிடலாமா? முன்னாடி நிக்கிறவன ஓவர்டேக் பண்ணி போயிடலாமா? இடிச்சுட்டு போயிடலாமா? அப்படி போயிடலாமா? இப்படி போயிடலாமா? குறுக்கு வழியில போயிடலாமா? பஸ்ஸே எதிர்ல வந்தாலும் அத ஓவர்டேக் பண்ணி போலாமான்ற அளவுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஓவரா கற்பனைகள ஓட விட்டுட்டு, அந்த கற்பனைகள கமாண்டா நம்ம மூளைக்கு குடுக்குறோம். நம்ப குடுக்குற அந்த நெகட்டிவான தப்பான கமாண்ட்ஸ வாங்கி, வாங்கி, வாங்கி என்ன பண்ணும்? இஷ்டத்துக்கு அதுவும் குதிரை மாரி ஓட ஆரம்பிக்கும். நெனச்சதுக்கு நாம நெனச்ச டைமுக்கு போய் சேர முடியுமா? முடியாது. இப்படி ஒரு சின்ன விஷயமே இவ்ளோ பெரிய ப்ராசஸ நம்ம மூளைக்கு கஷ்டத்த குடுக்குது அப்படின்னும்போது, நாம லாங் டைம் கோலா நம்ம வச்சிருக்கிற நெறைய விஷயங்கள் நடக்கல, நடக்க மாட்டுதே அப்படின்னு புலம்புறதுல ஏதாவது நியாயம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது.